இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பேக்லாஷை வச்சு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீட்டில் தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE லாஸ்ட் முடிஞ்ச ராவில் பார்த்தீங்கன்னா பால் கியூமனும் சிஎம் பங்க்கு எகென்ஸ்டாக வந்திருப்பாரு. பால் கியூமனும் செத் ரோலின்ஸும் டீமாக வந்திருப்பாங்க. ரெசில்மேனியாவில் இது தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் டீமாக தான் வந்தாங்கன்றது. ஆனால் இந்த டீமில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால அது யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர். அதனாலேயே இந்த டீம் மேட்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எகென்ஸ்டாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு இருக்கிறாங்க. அவங்க எகென்ஸ்டாக இருந்தாலும் அவங்களையே அட்டாக் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க பால் ஹியூமன் மெம்பர்ஸான செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கரும். இப்போ செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கரும் டீமாக மாறிட்டாங்க. அதே சமயத்தில் சிஎம் பங்கும் ரோமன் ரிங்ஸும் டீமாக மாற போகிறாங்கன்ற மாதிரி இப்போ ரூமர் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீமாக மாறுற இவங்க கூடிய சீக்கிரமாக டாக் டீம் மேட்சஸ் விளையாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த டாக் டீம் மேட்சஸ் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பேக்லாஷில் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்சஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனாலவே இவங்க ரெண்டு பேரும் டீமாக இப்போ ஆயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டாக் டீம் மேட்சஸ் பேக்லாஷில் விளையாடுவாங்க. ஆனால் எடுத்தோடனே பேரன் பேக்கருக்கும் செத்ரோலின்ஸுக்கு எகென்ஸ்டாக விளையாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு எகென்ஸ்டாக விளையாடுவாங்க. இப்போதைக்கு விளையாட மாட்டாங்க. இந்த மே மாதத்தில் நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பர் ரிவ்யூவில் விளையாட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பர் ரிவ்யூவில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ஃபர்ஸ்ட் இவங்கள ஹைப் ஏற்ற போகிறாங்க டீமாக கொண்டு வந்து. அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் டாமினேட் டீமாக செத் ரோலின்ஸும் பேரன் பேக்கரும் இருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிஎம் பங்கும் ரோமன் ரிங்ஸும் இருக்க போகிறாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மேட்ச், இந்த ரெண்டு டீமும் சந்திக்கிற மேட்ச் வேற லெவலாக இருக்கும். அதுக்கான ஸ்டோரி லைனை தான் WWE பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடுத்தோடனே இவங்க ரெண்டு பேரும் மோதிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா மோதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி மோதிக்கிட்டாலும் ரோமன் ரிங்ஸும் சிஎம் பங்கையும் தோக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் ரெசில்மேனியா தோத்துருக்கிறாங்க. அதனால தோக்க வைக்க மாட்டாங்க. இந்த இவங்களோட ஸ்டோரி லைனில் பால் ஹியூமன் பயங்கரமாக அடி வாங்க போகிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அதனாலவே இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ரோமன் ரிங்ஸ் சிஎம் பக்கம் சேர போகிறத பற்றி உங்களோட கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.